நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதிகமா வேர்வை சிந்தினா ரொம்ப நல்லது. நாம எப்பவும் ஃபிட்டா இருக்கணும்ல. நீங்க வேணா பெரியப்பாவை பாருங்க, எக்ஸசைஸ் பண்றாரு, இந்த ஏஜ்லயும் ஆக்டிவா இருக்காரு. ஐ மஸ்ட் சே ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அது லக்ஷ்மியோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வரதா தான் இருந்தோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சுங்களா? யூ மீன் இன்விடேஷன்ஸ்? யா. ஓ, எங்க கிட்ட கொடுத்துருங்களே, நாங்க தான் இங்க வந்துட்டோம்ல, அப்படியே எடுத்துட்டு போயிடுறோம். என்ன சொல்ற ராதிகா? இல்ல அப்படி கொடுக்க கூடாது, சம்பிரதாயப்படி கொடுக்கணும். நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கறோம். ஏன் இப்ப பார்த்தாலும் ஃபார்மாலிட்டிஸ் பத்தி யோசிக்கிறீங்க? இதனால டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் இல்ல? ஆனா சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓ, எங்களுக்கு இப்படி பண்ணாதான் சந்தோஷம். அதனாலதான் சொல்றோம். தேங்க்யூ. அர்ச்சனா, எல்லாருக்கும் டிஃபன் கொண்டு வா. இல்ல வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு டிஃபன் எல்லாம் வேண்டாம். அக்கா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தோம். நாங்க வீட்ல வேற. ராதிகா, நம்ம வந்திருக்கோம்ல, எல்லார்கிட்டயும் நிறைய பேசணும். டிஃபன்ல நீங்க அதிகமா எங்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா நான் ஜாகிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன். இல்ல பெரியமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஜூஸ் மட்டும் போதும்னு சொல்லக்கூடாது. அர்ச்சனா, நானும் உன் கூட கிச்சனுக்கு வரேன். சரி வா. என்னங்க, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் என்னோட ஃபைல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துடுறோம். நீங்க போங்க. இப்போ வந்துடுறோம். ஓகே மாப்ள, நேத்து உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் தெரியுமா? அண்ட் யுவர் நேச்சர் இஸ் அமேசிங். நான் ஸ்பீச்லெஸ், என்ன சொல்றதுனே புரியல. அம்மா, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்ல போதும். பெரியமா, என் அத்தையோட பொண்ணு இருக்காங்க. அவங்களோட நாத்தனார் கூட அமெரிக்கால தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. 10 வருஷமா அங்க இருக்காங்க. டாக்டர். அமெரிக்கால எங்க இருக்காங்க? அது ஐ திங்க் நியூயார்க்ல. இல்ல வாஷிங்டன்ல தங்கி இருக்காங்க. ஓ மாப்ள, சொல்லுங்க. ப்ளீஸ் ஷோ மீ யுவர் லவ்லி ஹவுஸ். அக்கா, வீட்டை நாம இன்னொரு தடவை பார்க்கலாம்க்கா. அப்புறமாவா? ஏன் இப்ப பார்க்க கூடாது? கார்த்திக், போப்பா, வீட்டை சுத்தி காட்டு. போப்பா. வாங்க. தேங்க் யூ. வாங்க வாங்க மாப்ள, சீக்கிரம் வாங்க, வீட்டை சுத்தி காட்டுங்க. இதுதான் எங்களோட கோர்ட்யார்ட். உங்களோடது டைமண்ட் பிசினஸ்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. மாப்ள, ப்ளீஸ் என்ன உங்க ஃபேக்டரி கூட்டிட்டு போங்க. உங்க பிசினஸ் நினைச்சாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் பெரியமா. கன்ஃபார்ம். தேங்க் யூ. வாங்க, உங்களுக்கு நான் பூஜை ரூம் காட்டுறேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இது நீங்க ஆபீஸ்க்கு போற நேரம், நாங்க சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம். இல்ல பரவாயில்ல, இதுவும் உங்க வீடு தானே. இப்பெல்லாம் ரொம்ப குறும்பு செய்றா. தானு டிஃபன் ஏதாவது பண்ணாளா இல்லையான்னு கூட தெரியல. வீட்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அக்கா வந்தாதானே எல்லாரும் கிளம்ப முடியும். ராதிகா, சொல்லுங்க. நீங்க நந்தினிக்காக ஒரு Dress பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே, அதே மாதிரி லக்ஷ்மிக்காகவும் ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறோம். நீங்க எந்த கடன் சொன்னீங்கன்னா நாங்க ஆர்டர் பண்ணிடுவோம். என்ன சம்பந்தியமா இப்படி சொல்றீங்க? இப்போ வர வச்சுட்டா போச்சு. இல்ல வேண்டாம் ராதிகா, நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு, அதோட இதையும் வாங்கிடுறோம். இல்ல நிஜமா சொல்றேன், வீடு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அமேசிங். சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க பெரியமா. கிளம்பலாமா? வாவ், உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் பழைய மாடலா இருக்கு. அது இது எங்க தாத்தா காலத்துல கட்டின வீடு, அதனாலதான் அப்படி இருக்கு. அக்கா, நாம போலாமா? கிளம்பலாம். இரு பெரியப்பா, நான் மாப்பிள்ள கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கேன். நான் சீக்கிரமா உங்க ஃபேக்டரியை பார்க்க வர போறேன். கண்டிப்பா வாங்க. ஆமா பெரியப்பா,
பெரியம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. நீங்க எல்லாரும் ஒரு நாள் என் வீட்டுக்கு வாங்க. என் கையாலேயே உங்க எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுக்கணும். சரிங்க, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். ஓ அர்ச்சனா பேபி. பெரியமா குடி. எனக்கு உன்னோட ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க 2 பேரும் அந்த ரூமை சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். ஐ ரியலி லவ்ட் இட். அர்ச்சனா தான் அந்த ரூமை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணா. See you soon. எல்லாரும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சரிங்க. சரி, நாங்க கிளம்புறோம். நாங்க வரோங்க. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேன். வாங்க. போயிட்டு வா. வணக்கம். பாய். எல்லாரும் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. ஆ, வாங்க போலாம். வரோம். போயிட்டு வரோம். கார்த்திக், போப்பா, போய் வண்டி எடு. சரிங்க பெரியப்பா. அக்கா, சுலோச்சனா அக்கா இவங்களோட ஆபீஸ்க்கு போவாங்களா? அத பத்தி எனக்கு தெரியல. ஆனா இவங்க ரொம்ப வேகமா பேசுறாங்க. இத பாரு, இந்த ஷெர்வானி உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா இது கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷனா இருக்கு. ஐ மீன் இப்பெல்லாம் புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குல்லம்மா. அப்படியா? அப்ப நீயே சொல்லு. நீ சொல்ற டிசைன்லயே டெய்லருக்கு கொடுத்துறேன். சரிம்மா. சரி. அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் லட்சுமியும் ஒரே டிசைனை ஃபைனல் பண்ணிக்கிறோமா? அது பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா? 2 பேருக்கும் ஒரே டிசைனா? ஆமாமா. சரி நிக்கல், அப்ப நீயும் லட்சுமியும் சேர்ந்து போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒரே இடத்துல ஆர்டர் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அப்போ எனக்கும் எந்த கவலையும் இருக்காது, சாந்திக்கும் எந்த கவலையும் இருக்காதுல்ல? ஓகேம்மா, நான் இப்ப உடனே லட்சுமிக்கு கால் பண்றேன். சரி. லட்சுமி போன் எடுக்கலமா? பரவாயில்ல விடு, அப்புறமா கால் பண்ணு. ஓகேமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை சொல்ல போனா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணியோட பிறந்த வீட்டு ஆளுங்க கிட்ட நீங்க எல்லாரும் நல்லா ஜாலியா பேசுறீங்க. அவங்க அடிக்கடி இங்க வந்து போறாங்க, நீங்களும் அடிக்கடி உங்க வீட்டுக்கு போறீங்க. அப்புறம் சுலோ பெரியமா, அவங்க ரொம்ப ஜாலி டைப். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்த உடனே எல்லார்கிட்டயும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, அது வந்து சுலோச்சனா பெரியமா பேசினதை எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க டைப் வேற மாதிரி. அமெரிக்கால இருக்காங்கல்ல, அதான். முதல் தடவை நாங்க மீட் பண்ணும்போது எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆமாமா, வித்தியாசமா தான் இருக்காங்க. ஆனா பரவாயில்ல, எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஊர்ல பழக்க வழக்கம் எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம்ல. அவங்கள நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலான்னு நினைச்சோம். ஆனா அவங்களே திடீர்னு வந்துட்டாங்க. எப்படியோ நாங்களும் அவங்கள பாத்துட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க ரொம்ப லக்கி. நீங்க எப்ப வேணாலும் உங்க அம்மாவை பார்க்கலாம். ஆனா எங்க அம்மாவும் இருக்காங்களே, என் புகுந்த வீட்டுக்கு வரதுக்கு அவ்வளவு தூரம் தயங்குவாங்க. நிறைய வாட்டி கம்பல் பண்ணாதான் வருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க, பொண்ணோட புகுந்த வீட்டுக்கு போனா ஒரு கிளாஸ் தண்ணியோட நிறுத்திக்கணும்னு. இல்லம்மா பிந்து, எங்களுக்குள்ள அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க அவங்கள எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். அவங்களும் எங்களை அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப நம்ம லக்ஷ்மி கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதனால எனக்கும் புரியுது, ஒரு தாய் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் ஏங்குவான்னு. அம்மா, நான் கெஸ்டோட லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். ஏற்கனவே லக்ஷ்மி தன்னோட ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டா. அனி, ஆனா எம்ப்ராய்டரி நம்ம பார்க்கணும்ல. என்ன, இன்னும் உன்னோட வேலையை முடிக்கவே இல்லையா நீ? லக்ஷ்மி, நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும். மத்த ஃபங்க்ஷனோட ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்கணும்ல. எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். சாரி வேற கொடுக்கணும். எல்லாம் ரெடி பண்ணணும். அனி, நீங்க வாங்கல, நம்ம ஷாப்பிங் போலாம். எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். பாத்தீங்களாக்கா, இந்த காலத்து பொண்ணுங்க அவங்களோட கல்யாண ட்ரெஸ் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க, டிசைனையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம காலத்துல எல்லாம் கல்யாணம்னு சொன்னாலே நம்ம வெக்கப்படுவோம். அம்மா, எல்லாமே என் இஷ்டப்படி இருக்கணும்ல. ஏதோ ஒரு ட்ரெஸ் எப்படி போட்டுக்க முடியும்?
சரி சரி, உன்கிட்ட விவாதம் பண்ண நான் தயாரா இல்ல. சீக்கிரமா டெய்லர் கிட்ட எல்லா துணியும் எடுத்து கொடுத்துரு. இல்லனா கல்யாண நாள் அன்னைக்கு கூட உன்னோட ட்ரெஸ்ஸும் பிளவுஸும் தயாராகாது. அர்ச்சனா, இங்க பாரு, நீ லிஸ்ட தயார் பண்ணிட்டல, அதனால கார்த்திகோட போய் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடுமா. சரிம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்கு தேவையான பரிசுகளையும் வாங்கிருமா. நேத்து தான் கரண்ட் போயிருச்சே, இல்லனா நேத்தே எல்லாத்தையும் முடிவு பண்ணிருக்கலாம். ஹலோ. வணக்கம் ஆண்டி, நான் நிக்கில் பேசுறேன். வணக்கம்ப்பா. ஆண்டி, உங்க பெர்மிஷன் கேட்கலான்னு தான் நான் கால் பண்ணேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஆண்டி, அம்மா இப்பதான் என்னோட கல்யாண ட்ரெஸ்ஸ பத்தி பேசுனாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நானும் லட்சுமியும் ஒரே டிசைன்ல ட்ரெஸ் வாங்கிக்கிறோமே. என்னது? நீங்க சொல்றது எனக்கு புரியல. அது வந்து என்னன்னா ஆண்டி, இப்பெல்லாம் மாப்பிளையும் பொண்ணு ஒரே டிசைன்ல தான் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. எல்லா சடங்குலையும் நானும் லட்சுமியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல. இப்போ இதுதான் ஆண்டி ஃபேஷன். ஆண்டி, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லனா நானும் லட்சுமியும் சேர்ந்து ஷாப்பிங் போலாமா? ஹலோ ஆண்டி. ஆண்டி, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நானே லட்சுமியை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். நாங்க சீக்கிரமா வந்துடுறோம் ஆண்டி. அது அப்பனா சரி, நீங்க நீங்க வாங்க, நான் லட்சுமி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். யாரா இருக்கும்? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஆனா இங்க பாருங்க, 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடணும். சரி ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். ஓகே, பாய் ஆண்டி. சரிப்பா. என்னம்மா, என்ன விஷயம்? அது வந்து மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணியிருந்தாருக்கா. அவரு கல்யாண ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு லக்ஷ்மியை கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. அதனாலதான் மாப்பிள்ள கிட்ட நான் சரின்னு சொல்லிட்டேன். வந்து இவளை கூட்டிட்டு போக சொல்லிருக்கேன். என்னம்மா சாந்தி, இது உன்னோட மாமாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆமா சின்னம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்னா சேர்ந்து வெளியே போலாமா? ஏதாவது காரணம் சொல்லி முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. அம்மா, தேவையில்லாம யோசிக்காதீங்க. லக்ஷ்மியோட புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு இது சரின்னு படுதுன்னா நாம ஏன் யோசிக்கணும்? ஷாப்பிங்க்கு தானே போறாங்க. அதுவும் இல்லாம லக்ஷ்மி தனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் சரிதான். அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தனோ, என்னது இது? அடுப்படி இப்படி பண்ணி வச்சிருக்க? பெரியம்மா, இன்னைக்கு சூர்யா அண்ணனும் சின்னையாவும் சேர்ந்து டிஃபன் செஞ்சாங்க. என்ன? ஆமா வந்து நானி, சப்பாத்தி செஞ்சது சூர்யா அண்ணன் தான். என்னாச்சு? நாங்க திரும்பி வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள சூர்யாவும் உன் புருஷனும் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இவரு செஞ்சாரா? நான் ராகுல் கூட ஸ்கூலுக்கு போனேன், எனக்கும் நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அது வந்து நாங்க எல்லாரும் அர்ச்சனாவோட வீட்டுக்கு போயிருந்தோம். தனோ, நீ டிஃபன் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. பெரியம்மா, நான் தான் செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சூர்யா அண்ணன் வந்து நான் செய்யறேன்னு சொன்னாரு. அவரால எதுவுமே செய்ய முடியல. எல்லாமே தீஞ்சு போச்சு. ஆபீஸ்க்கு போகும்போது அவங்க எதுவும் சாப்பிட கூட இல்ல. ஐயோ கடவுளே, எல்லாரும் பட்னியா போயிருப்பாங்க. ராதிகா, இட்ஸ் ஓகே. இதெல்லாம் சகஜம் தானே. இட்ஸ் ஓகே. ஆனா சொல்லு அக்கா, இது வரைக்கும் அவங்க எதுவுமே செஞ்சதே கிடையாது. அவங்களுக்கு சமையல்லாம் தெரியாதுக்கா. சுகன்யா டார்லிங், ஒரு நாள் அவங்க வந்து சமைச்சா என்ன தப்பு? நீங்க தினமும் சமைக்கிறீங்கல்ல. அக்கா, நான் அத பத்தி பேசல. அவங்க யாருக்குமே சமைக்க தெரியாது. நான் சூர்யாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரிம்மா, ஃபோன் பண்ணி பாரு. எல்லாரும் பட்னியா போயிருக்காங்க. ஹலோ சூர்யா, தனோ இப்பதான் சொன்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க பாருங்களேன், நீங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் வீட்ல சமைச்சு டிரைவர் கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். சரியா? உடனே அனுப்புறேன். சுகன்யா, சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணலாம். சரிக்கா, நான் காய்கறி நறுக்குறேன். அனன்யாவை உள்ள கொண்டு போய் படுக்கவே. நான் அப்புறமா இவளுக்கு பால் அனுப்புறேன். சரிங்கம்மா. அம்மா ராதிகா, சாப்பாடெல்லாம் நல்லா பார்த்து எடுத்து வை. அவங்க எல்லாருமே பட்னியா போயிருக்காங்க. எதுவுமே சாப்பிடல பாவம்.
உங்கள் விஜய். இவருக்கு என்ன பத்தி கவலையே கிடையாது. எவ்வளவு நாளா நான் போன் ட்ரை பண்றேன், என் கூட பேசணும்னே தோண மாட்டேங்குது. இந்த நிலைமையில இவர் என் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஆனா இவருக்கு என்னடானா என் நினைப்பே இல்ல. இங்க பாருமா. பெரியமா வாங்க. நான் உனக்காக இந்த லட்டு செஞ்சிருக்கேம்மா. இந்தா சாப்பிடு. பெரியமா இது எங்க வச்சிருங்க. இப்ப வேண்டாம், அண்ணன் அப்புறமா சாப்பிடுறேன். ஏ என்னாச்சு? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? உனக்கு உடம்பு சரியில்லையாமா? இல்ல பெரியமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு. பலவீனமா இருக்கா? இன்னைக்கு உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா. ஏன் கவலையோட இருக்க? இல்ல இல்ல பெரியமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ரொம்ப நேரமா இவருக்கு நான் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா லைனே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அவர் என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சின்ன விஷயம் தானம்மா. பேசாம வீட்டு போன்ல இருந்து போன் பண்ணு. அதுல எஸ்டிடி கால் போகும். சரி பெரியமா, நான் அப்புறமா போன் பண்றேன். முதல்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. படுத்துக்கம்மா. இங்க பாரு, நீ பலவீனமா இருக்க கூடாதுன்னு தான் இந்த லட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். மறக்காம சாப்பிட்டுடு, நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வேலைய பாரு. மாப்பிள்ள வரப்போறாரு. அங்க பாரு, அந்த இடத்துல கரை இருக்கு. கொஞ்சம் அது பக்கத்துல. அங்கதான். நல்லா தொட. எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள வாங்க வாங்க வாங்க. நல்லா இருப்பா. வணக்கம் பெரியமா. வணக்கம்ப்பா. சந்தோஷமா இருங்க. அது வந்து ஆபீஸ்ல வேலை முடிஞ்சிருச்சு, அதனாலதான் நான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஆண்டி, அம்மா பர்ச்சேசிங் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரி, நிறைய வேலை இருக்குல்ல ஆண்டி. சரி, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வெயில் அதிகமா இருக்குல்ல, ஜில்லுன்னு குடிக்க கொண்டு வர சொல்றேன். நீ போய் மருமக கிட்ட ஜூஸ் கொண்டு வர சொல்லு. சரிம்மா. பெரியமா, ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க 2 பேரும் சீக்கிரமா ஷாப்பிங் கிளம்புறோமே, அப்பதானே சீக்கிரமா நாங்க வர முடியும். வாவ் லக்ஷ்மி, ரொம்ப அழகா இருக்க. மாப்பிள நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் லக்ஷ்மியை கூட்டிட்டு வரேன். நீங்க உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். சொல்லுங்க மாப்பிள, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இங்க பாரு லக்ஷ்மி, மாப்பிள வந்துட்டாரு. உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் நீ போறல்ல, அண்ணிய கூட கூட்டிட்டு போ. சரியா? குடு அர்ச்சனா, இது என்கிட்ட குடு. நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. ஆனா அம்மா, நீயும் கூட போயிட்டு வா. சீக்கிரம் போ. சின்னம்மா, நானும் இவங்க கூட போறேன். எனக்கும் ஷாப்பிங் பண்ணணும். நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வாமா. வா. இந்தாங்க. ஹாய் லக்ஷ்மி. ஹலோ. நீ ரெடினா கிளம்பலாமா? கொஞ்சம் இருங்க. அது அம்மா, என்னோட சூட் பீஸ் கிடைக்கலமா. ப்ளீஸ் அது எங்க இருக்குன்னு வந்து பாருங்களேன். அதை இன்னைக்கு டெய்லர் கிட்ட கொடுத்துடுறேன். எது? அதுமா, நீங்க வாங்கல, நான் உங்களுக்கு சொல்றேன். இதோ இப்ப வந்துடுறேன். நீங்க உட்காருங்க மாப்பிள, இப்ப வந்துடுவா. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. இந்தாங்க. இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுக்க கூடாதா? மாப்பிள எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாரு. இந்தா, இது இங்கதானே இருக்கு. இத போய் ஏன் காணோன்னு சொன்ன? என்னாச்சு? அம்மா, நீங்க ஏன் எல்லாரையும் என் கூட அனுப்புறீங்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. உனக்கு தெரியாதா? உன்னை நிக்கில் கூட என்னால தனியா அனுப்ப முடியாது. விஷயம் தெரிஞ்சா உங்க பெரியப்பா கோவப்படுவாரு, உங்க அப்பாவும் திட்டுவாரு. உன் சந்தோஷத்துக்காக தானே நான் இதெல்லாம் செய்யறேன்.
அதனால தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. அண்ணிய உங்க கூட அனுப்புறதே அதுக்காகத்தான். அம்மா அண்ணி வராங்க ஓகே, ஆனா பிந்து அண்ணி எதுக்காக வரணும்? ஏன் அவளோட ஷாப்பிங் வேலையை அவ முடிச்சுக்கிட்டோம். அம்மா அவங்கள இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போலாம், இன்னைக்கு என் கூட அனுப்பாதீங்க. என்னம்மா லட்சுமி என்ன பேசுற? அவ வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா பிந்து அண்ணியோட சுபா உங்களுக்கு தெரியும்ல, அவங்க யாரு என்னன்னு கூட பார்க்காம ஏதாவது பேசிடுவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது பேசிட்டா நிக்கில் தப்பா எடுத்துப்பாரு. நமக்கு அவங்கள பத்தி தெரியும், ஆனா நிக்கிலுக்கு அவங்கள பத்தி தெரியாதுல்ல. கூட போகாதன்னு அவகிட்ட எப்படிமா சொல்றது? அவ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டானா நீ அவளையும் கூட்டிட்டு போயிடு. ஆனா அம்மா அப்படா சரி, நானும் ஷாப்பிங்க்கு போகல. என்ன பேசுற லட்சுமி? ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு தொந்தரவு பண்ற? மாப்பிள்ள வேற ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. சரி நீ கீழே இறங்கி வா, நான் ஏதாவது யோசிக்கிறேன். அம்மா ப்ளீஸ் எப்படியாவது அவங்கள வராம பண்ணிடுங்க. நான் தான் சொல்றேன்லம்மா, நான் ஏதாவது யோசிச்சு பண்றேன். நீ வா. இன்னொன்னு எடுத்துக்கங்க. இல்ல போதும். ஆ. அது சுடிதாரை தேட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்தா. பரவாயில்ல ஆண்டி, போலாமா? ஒரு நிமிஷம்.